இந்த நேரத்துல வந்திருக்கேன்? ஏன்னா உங்களை பார்க்கறதுக்கு ஏதாவது சொல்லிட்டு தான் வரணுமா? இல்லப்பா, இந்த வேகாத வெயில்ல வயிற்று புள்ளத்தாச்சு இப்படி வந்திருக்கிறேன்னு தான் கேட்கறேன். உங்களை பார்க்க தானே வந்தேன். அப்படியா? ஏம்மா, என்ன விஷயம்? இல்ல, எங்க வீட்டுக்காரர் புதுசா ஒரு பிசினஸ் பண்றாராமா. அதுக்கு ஒரு 50,000 ரூபாய் வேணும். உங்ககிட்ட வாங்கிட்டு போலான்னு தான் வந்தேன். நீங்க கொடுத்தீங்கன்னா மாசம் மாசம் கண்டிப்பா வட்டியோட கொடுத்துருவாரு. என்ன பொண்ணுமா நீங்க? உங்கள்கிட்ட வட்டி வாங்கித்தான் இந்த அண்ணன் வாழணுங்கிற அவசியம் இல்லைம்மா. ஏம்மா, உனக்கு பணம் வேணும்னு சொல்லி இருந்தா நான் வீடு தேடி நான் அனுப்பியிருப்பேன் பணம். ஏம்மா, இதுக்கா நீ இவ்வளவு தூரம் வரணும்? லட்சுமி பஸ் ஆர்டர்ப்பா. லட்சுமி கூப்பிட்டு சாப்பாடு போடு. இல்ல, நான் பரவாயில்ல. நான் வரும்போது தான் சாப்பிட்டு வந்தேன். என்னம்மா நீ சாப்பிட்டு போலாமா? இல்லண்ணா, பரவாயில்ல. சரி, பார்த்து போயிட்டு வாமா. நாளைக்கு வீடு தேடி பணம். நீங்க பார்த்துட்டு பணம் தரேன்னு சொல்றீங்க. 10 லட்சத்துக்கு என்னங்க பண்றது? மிச்சம் இருக்குது இப்ப நான் போட்டு நகையும் மீதி வீடுதான். அதே வீட்டு கொடுத்தா நாம என்னங்க பண்றது? என்ன மீனாட்சி, புரியாம பேசுற? அறியாத வயசுல அப்பாவும் இருந்தான், 5 வயசுல அம்மாவும் இருந்தான். இன்னைக்கு வரைக்கும் அவளை எந்த ஒரு கொடுமை இல்லாம எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம நான் அவளை வளர்த்திருக்கேன். என் உயிரே அவதான். அப்படி இருக்கும்போது நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவளுக்கு என்ன வேணுமானாலும் நாம செய்யறோம். சரிங்க, நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. உங்க இஷ்டம் ஏதோ அதான் என் இஷ்டம். உங்க சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். சரி, வாங்க சாப்பிடலாம். மீனாட்சி, தண்ணி வந்துட்டு வாமா. ஏய், பாருடா, உன் மனசுல என்னதாடா நினைச்சிட்டு இருக்கிற? கேடா, கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்குது? ஏண்டா, ஏன் எதுக்கு இப்படி சத்தம் போடுற? நான் இப்ப என்ன பண்ணிட்டு அப்படி? ஏய் முத்தையா, நான் நீ பண்ணின காரியத்துக்கு நான் சத்தம் போடாத. உனக்கு என்ன ஆளாத்தியே எடுக்க முடியும்? நான் அப்படி என்னடா பண்ணிட்டேன்? ஏய், என்ன பண்ணனேங்கிறது இல்ல. ஏய், கூட பிறந்த அக்கா தங்கச்சி கூட யாருமே பிறக்க இல்லைன்னு நினைக்கிறியா? ஏண்டா, ஏய் இங்க பாருடா, தங்கச்சி மேல பாசம் இருக்க வேண்டியதா, அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது. கண்ணு மூடித்தனமா எதுவும் இப்படி செய்யக்கூடாதுடா. அண்ணா விடுங்கண்ணே, அவரு ஏதோ தங்கச்சிக்கு செய்யணும் பண்ணிட்டாரு. நீங்க ஏன் கோவப்படுறீங்க? அவர் எல்லாம் பண்ணா நல்லதுக்காக தான் இருக்கும். நான் எதுக்குமா கோவப்படுறேன்? உங்களை பார்த்து தாமா நான் பரிதாபப்படுறேன். உன்னை என்னதான் செய்யணும்? சரி, நீ வந்து காசு இப்படி வானா. ஏய், என்ன சொத்தை வித்தா விட்டேன், அடமானம் தானே வச்சிருக்கேன். மாப்பிள்ளைக்கு பிசினஸ் நல்லபடியா போனா பணத்தை திருப்பி கொடுக்க போறாரு. அதுக்கு ஏன்னா இப்படி பேசுற? ஆமாடா, அவனை திருப்பி கொடுப்பான், நீ வாங்கிக்குவ. ஏண்டா, உன்னை எல்லாம் என்னால திருத்த முடியாது. ஏமா தங்கச்சி, நீயாவது உனக்கு எடுத்து சொல்ல மாட்டியா? அண்ணா, அவர் எது பண்ணாலும் நல்லதுக்கு தானே. எனக்கு தெரியும்ண்ணா, நான் என்ன எடுத்து சொல்றது? நல்ல புருஷன், நல்ல பொண்டாட்டி. டேய், அளவுக்கு மீறினா அமர்ந்தும் நஞ்சாயின்னு சொல்லுவாங்க. பின்னாடி வருத்தப்படுற மாதிரி ஆயிர போதுடா, பாத்துக்கா. சரி ஏமா, நான் போயிட்டு வரேம்மா. அண்ணா இருடா, காஃபி குடிச்சிட்டு போய்வியா? என்னாச்சு? காப்பி வேண்டாம், சாப்பாடு எடுத்து வை. நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. வாடா, சாப்பிட்டு போலாமா? சரி, வந்ததுக்கு அதான் சாப்பிட்டு போறாரு.
வாங்கிட்டு போலான்னு வாங்குறேன், உன்னை காணோம். ரெடி பண்ணிட்டு இருக்கிறாப்ல. சரி சரி, கொண்டுட்டு வர சொல்லு. சாப்பிட்டாலும் போவோம், ரொம்ப நாள் ஆச்சுடா நம்ம சாப்பிட்டு. அதான் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஏய் முத்தையா, இனிமேலாவது நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருப்போம்டா. இங்க முத்தையாங்கிறது முத்தையங்கிறது நான் தான். ஆமா, நீங்க யாரு? நான் பரமசிவம் வீட்டுல இருந்து வரேன் ஐயா. உங்க தங்கச்சிக்கு 2 குழந்தை பிறந்திருக்கு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஆனா குழந்தை பிறந்த முன்னாடி உங்க தங்கச்சி இறந்துருச்சுங்க ஐயா. தங்கச்சி, தங்கச்சி, அம்மா லட்சுமி, லட்சுமி. மாப்பிள, உங்களை பார்க்கலான்னு தான் வந்தேன். தங்கச்சி இறந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. சரி, அதுக்குள்ள ஐயா அதையும் இதையும் கேட்கணும்னு தான் நான் வர முடியல. இந்த மாதம் கடைசிக்குள்ள சேட்டானுக்கு பணத்தை கட்டலைன்னா நிலமெல்லாம் அடமானத்தில் இருக்கிற நிலமெல்லாம் முழுகி போயிடும். அப்புறம் நான் புதுசா ஒரு மில்லு கட்டலான்னு மந்திரி பாக்குறதுக்காக ஒரு விஷயம் போயிட்டு இருக்கிறேன். ஆமா, என்ன வந்து என்ன புலம்பிட்டு என்ன சொல்லு சீக்கிரம். மாப்பிள, உங்களுக்கு நீங்க தொழில் பண்றதுக்காக சொத்தெல்லாம் அடமானம் வச்சு பணத்தை வாங்கி கொடுத்தல. இந்த மாசம் கடைசிக்குள்ள பணத்தை கட்டலீனா சொத்தெல்லாம் முழுகிடுன்னு சேட்டா கேட்கறான். அதனால உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு போலான்னு வந்த மாப்பிள. அதுக்கு என்னப்பா பண்ண சொல்ற? அதெல்லாம் அடமான வைக்கிறத முதல்ல யோசிச்சிருக்கணும். யோசிச்சிருந்தா பிரச்சனையே இல்ல. மாப்பிள, நான் அடமானம் வைக்க யோசிச்சிருந்தா இன்னைக்கு நீங்க 2 மில்லுக்கு முதலாளியா இருக்க முடியாது. ஓன நிறுத்தியா? என்னமோ நீ கொடுத்து நான் சம்பாதிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கிற. அப்போ அன்னைக்கு உங்களுக்காக தானே என் சொத்தெல்லாம் அடமானம் வச்சு பத்திரத்தை அடமானம் வச்சு உங்களுக்கு வாங்கி கொடுத்தேன். உங்க தொழில்ல எனக்கு பங்கு இருக்கு, கூட்டா சேர்த்துக்கிறேன்னு சொல்லி வெட்டி பேப்பர்ல கையெழுத்து வாங்கினீங்க, வெட்டி பேப்பர்ல கை நாட்டு வாங்கினீங்களே, அப்போ அதெல்லாம் பொய்யுங்களா? இப்படி கையேந்து நிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? என்னமோ நான் கை கட்டி உங்கள்கிட்ட வந்து கடை வாங்கின மாதிரி பேசிட்டு இருக்கிற. மாப்பிள, உன் தங்கச்சி எப்ப செத்தாலோ அப்பவே உன் சொத்து பூரா போயிடுச்சு. இனிமே நீ யாரோ நானாரோ. மாப்பிள, அப்போ வீடு கூட்டா சேர்த்துக்கிறேன்னு சொன்னீங்களே, அதெல்லாம் என்ன மாப்பிள ஆச்சு? பொய் தானா? ஆமாய்யா, எல்லாம் பொய்தான். என்னைக்கு நீ வெத்து பேப்பர்ல கை நாட்டு போட்டியோ அன்னைக்கே உன் சொத்து பூரா எனக்கு சொந்தமாயிருச்சு. இனிமே மாமா மச்சான் உறவு முடிஞ்சு போச்சு. மாப்பிள, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாப்பிள. உன் காலில் வேணாலும் விழவர பாதி பணத்தையாவது கொடுங்க மாப்பிள. இல்லைன்னா யோ, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது. இனி மாமா மச்சான்னு உறவு முறை கொண்டாடுன மரியாதை கேட்டு போயிடும். வேண்டாம் மாப்பிள, வேண்டாம் மாப்பிள, வேண்டாம். நீங்க அப்படி சொல்லாதீங்க. நீங்க கையை விரிச்சிட்டா என் குடும்பம் நடுத்தெருவுக்கு வந்துடும். என் குடும்பத்தை காப்பாத்துக்கு மாப்பிள, காப்பாத்துங்க. யோ,
சோத்துல உப்பு போட்டு தான் இதுங்கிறேன். உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது. மாப்பிள்ளைன்னு இன்னொரு தடவை சொன்ன மான கெட்டு போயிடும். வந்து சேர்ந்தாங்க பாரு, போய் செத்து தொலைலாம் இல்லையா? மாப்பிள மாப்பிள ஐயோ ஐயோ கடவுளே, இனிமே நான் என்ன பண்ணுவேன்? மலை மாதிரி நம்பி இருந்தானே, இப்படி மண்டவாரி போட்டுட்டானே. என் தங்கச்சி தாரவாத்து கொடுத்த, என் சொத்தையெல்லாம் தாரவாத்து கொடுத்த, இன்னைக்கு எல்லாமே முடிஞ்சு வச்சுட்டு போறாரு. நான் என் குடும்பத்தை எப்படி காப்பாத்துவேன்? ஐயோ கடவுளே. உங்களை நான் எங்கதான் தேடுறது? இங்க என்ன புலம்பிட்டு இருக்க தனியா? மீனாட்சி, அந்த படுவாவி எல்லாம் ஏமாத்திட்டா மீனாட்சி, நம்மளை ஏமாத்தி. பொன்னையும் தாரவாத்து கொடுத்த, பொண்ணா விளையிற பூமியும் தாரவாத்து கொடுத்த, இன்னைக்கு இல்லைன்னு சொல்லி நம்ம தலையில இடி இறக்கிட்டா மீனாட்சி, இடி இறக்கிட்டா. ஏங்க இதுக்காக எதுக்கு கவலைப்படுறீங்க? நீங்க அழக கூடாது. இங்க பாருங்க, யாருக்காக விட்டு கொடுத்தீங்க? யார் நல்லா வாழலாம்? பணங்காச கண்டு விட்ட புலி கூட புல்ல தின்னும் கலிகாலமாச்சுதடி கண்மணி, ஏன் கண்மணி? அடங்காத கால ஒண்ணு அடிமாடா போனதடி கண்மணி, கண்மணி. இங்க பாருங்க, உங்க தங்கச்சி புருஷன் தானே, நல்லா வாழ்ந்துட்டு போடுங்க. உங்க தங்கச்சி புருஷனும் உங்க தங்கச்சி குழந்தையும் நல்லபடியா வாழ்ந்தா அது நமக்கு தானே பெருமை. இங்க பாருங்க, உங்க மனசுல உறுதி இருக்கு, கை கால் இருக்குது, உழைக்கிறதுக்கு உடம்புல தெம்பு இருக்கு, தன்னம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு உறுதுணையா நான் இருக்கேங்க. இந்த பணம் காசு சொத்தெல்லாம் எதுவுமே வேண்டாம். நாம சம்பாதிச்சு நாம பொழைச்சிக்கலாங்க. நீங்க ஏதாவது பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம குழந்தை அனாதை ஆயிடும். அதான் மீனாட்சி, எனக்கு தெரியும். இனிமே உங்களை எப்படி காப்பாத்துவேன், எப்படி கருது வர போறேன்னு எனக்கு தெரியல மீனாட்சி. ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்க, எனக்கு இந்த மஞ்ச கயிறு மட்டும் போதும், தாலி வேண்டாம். இதை வித்துட்டு வாங்க, மறுபடியும் நம்ம புது வாழ்க்கையை தொடங்கலாங்க. போங்க மீனாட்சி. சுகுணா, சுகுணா, ராசாத்தி, நீதான் இருக்கிறியா? சுகுணா எங்க போயிட்டா? இந்த கேப் மாதிரி தனமா வேணாங்கிறது. என்ன பாக்குறது வந்துட்டு அப்புறம் எதுக்கு அவளை கேக்குறீங்க? அப்ப ரொம்ப வசதியா போச்சு. எதுக்கு எதுக்கு? எல்லாம் அதுக்கு தான். நானு நீ சரின்னு சொன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன். சரியா போச்சு போ. நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி எந்த சாமிக்கு புண்ணியம்? சிறுகுழந்தை போட்டாட்டு சிக்கிட்டு கிடக்க வேண்டியதான். என்ன ராசாத்தி இப்படி சொல்ற? நான் இதுவரை கல்யாணமே பண்ணிக்காம இருக்கிறேன்னா அதுக்கு என்ன காரணம்? எந்த பொம்பளைக்கும் முகரை பிடிச்சிருக்காது. அப்படி இல்ல ராசாத்தி, உன்ன மாதிரி ஒரு பிகருக்காகத்தான் இத்தனை நாளா காத்திட்டு இருந்தேன். எட்டனைக்காக ராசாத்தி, கிட்டவா? ஐயோ, பட்டுமேனி தொட்டவுடன் இளம துள்ளுதே. துள்ளுண்டா மாப்பிள, துள்ளு. ஏய், எங்க சொல்ல மாட்டலாம்? நீயாடா? ஏடா நீயா இந்த வேலை பண்ண? நானே தான்டா. ஏண்டா, என்ன தைரியம் இருந்தா சுகுணாவடா கல்யாணம் பண்ணிக்கு போற, அப்படி இருந்து நீ அவளுக்கு ரூட் விடுவ? ஏண்டா டேய்? டேய், அடிச்சு சொல்றேன், சுகுணாவ நான் தான்டா கல்யாணம் பண்ண போறேன். டேய், பாக்கலாமா? பாக்கலாம்டா. நான் தான்டா கல்யாணம் பண்ண போறேன். நான் தான்டா கல்யாணம் பண்ண போறேன். இப்படியே உன்னை முடி கூட போறேன்டா. டேய், ஐயோ, எதுக்குயா இப்படி அடிச்சுக்கிறீங்க? சுகுணா, நீ என்ன தானே கல்யாணம் பண்ணிக்க போற? அவங்க இறக்குறான் கல்யாணம், நீ என்னத்தானே சுகுணா பண்ணிக்கிற? ஒரு ஆம்பளை பொம்பளை
வேஷம் போட்டதுக்கே நீ இந்த பார்வை பாக்குறியே, இன்னும் எத்தனை பொம்பளை நீ பார்த்திருப்ப. அதனால நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல. எனக்கு பையனதான் பிடிக்கும். போய் எல்லக்கிளி போய் இவனை கல்யாணம் பண்றைய இந்த ஊருக்குள்ள வேற ஆளே சிக்கல. தொப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எங்க போலாம்? சுடுகாட்டுக்கு போங்க, அங்கதான் நல்லா கிளுகிளு இருக்கு. பண்ணாடி உனக்கு ஏன் பண்ணாடி இவ்வளவு போறாம? என்ன பொண்ணுங்க சும்மா மயங்கிறாது, அதுக்கெல்லாம் ஒரு தனி மச்ச வேணும். சரி என்னதான் பண்றது, என்னதான் இருந்தாலும் வயசுல மூத்தாளா வேற போயிட்டா அப்படி பெருசு. சரி காலில் விழுந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா. இந்த நாயன் காலில் உழவாடான்னு சொல்லிடுறேன். இதுக்கு மேல எல்லாம் ஒண்ணு பார்க்கவே முடியல. இந்தா எதா என்னால முடிஞ்சது, இதை வித்துனாலே பொறிக்கு திண்டு போங்க. ஏதோ ஒரு 10-15 பெத்து விடுங்க. இந்த மாரியா கோயில பொறிக்கிட்டு திரிட்டு உனக்கு இது நீ போட்டுக்கோ. முன்னிரவு இன்னைக்கு ஏத்துக்க நாளைக்கு போத்திக்க. வேணாம் ஐயா, ரொம்ப வேணாம் ஐயா, தொந்தரவு பண்ணாதீங்க. இப்ப 3 புள்ள 4 புள்ள ஆச்சு. உங்களுக்கு சேவை செஞ்சு இந்த பொம்பளைக்கு இடுபொடிஞ்சு போச்சு. பார்த்து புட்டு வீடு திரும்பும் ஆம்பளுக்கு ஆட்டமெல்லாம் தீர்த்து வைக்க வேற சுகந்தா என்ன இருக்கு. நித்தந்தா திங்குதோ சாப்பாடு, அத நிப்பாட்டி வைக்க
இடி சூடட்டும் முன்னிரவு இன்னைக்கு ஏத்துக்க நாளைக்கு போத்திக்க வேணாமையா ரொம்ப வேணாமையா தொந்தரவு பண்ணாதீங்க இப்ப 3 புள்ள 4 புள்ள ஆச்சு உங்களுக்கு சேவை செஞ்சு இந்த பொம்பளைக்கு இது புடிஞ்சு போச்சு ஒப்பாவாடா சொத்துக்கு ஆசைப்படுவேன் ஏண்டா டேய் உன் மாமனார் நீயும் வாழ்றீங்களே வாழ்க்கை அந்த சொகுசு வாழ்க்கை எல்லாம் யாரால வந்தது தெரியுமா தான் தங்கச்சி ஆசைப்பட்டாங்கிறதுக்காக அத்தனை சொத்தையுமே தார வார்த்து கொடுத்து கொண்டா உங்க அப்ப அப்படிப்பட்டவனாடா நீ தப்பா பேசின அப்போ நீங்க என்னோட தாய் மாமனா? ஆமாமா உங்க தாய் மாமன் தான். அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா. உங்களை பத்தி தெரியாம நான் ஏதோ தான் பேசிட்டேன். இனிமே உங்க காலடியிலேயே கிடப்பேன்பா. டே ஆனந்த், இங்க வாடா. சொல்லுங்கய்யா. டே மணி, இனிமே எனக்கு நல்லது கெட்டது எல்லாமே இவன் தான். எனக்கு மகனை சொல்லிக்கிட்டு இனிமே யாரு இந்த வீட்டுக்கு வர வேண்டாம். வெளிவாக சொல்லு. அப்பா என்னை வெளியில போக சொல்லாதீங்கப்பா. நான் அப்ப செஞ்சது தப்புதான்ப்பா. இனிமே உங்க காலடியிலே கிடப்ப என்னை மன்னிச்சிருங்கப்பா. ஏய் முத்தையா, ஏதா சின்ன புள்ள தப்பு பண்ணிட்டான், அவனை மன்னிச்சு விடுறா. ஐயா தம்பி தான் தப்பு உணர்ந்து மன்னிப்பு கேக்குது இல்லையா, மன்னிச்சு நம்ம வீட்டிலே இருக்க சொல்லுங்கய்யா. முத்தையா, ஆமா முத்தையா, ஏதா மனச ஆரந்தனே கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும் விடு முத்தையா நம்ம வீட்லயே. ஆமா, தாய்க்கு பின் தாய் மாமா வருவன் தான் சொல்லுவாங்க. நான் பிறந்ததோட சரி என் அம்மா முகத்தை நான் பார்த்ததே இல்லை. உங்களை என் அம்மாவை நினைச்சு கேட்கிறேன், தயவு செஞ்சு எங்களை இங்கிருந்து போயிடுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க மாமா. டே மணி, என் மனசு ஒண்ணு இரும்பு இல்லை, நெருப்புல காய்ச்சுன்னா இலகி போறது. என் மனசு நீருக்கு நெருப்புக்கும் அசையாத பாறையா போச்சாடா, பாறையா போச்சு. இது அடிச்ச செதறமா தவிர இலகாதரா, இலகாது. மரியாதையா அவனை வெளிவா வச்சு. இங்க பாருமா, மாமன் மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காப்ல. கொஞ்ச நாளைக்கு நீங்க அங்கேயே இருங்க, மனசு மாறட்டுன்னு நான் கூப்பிடுறேன். அப்புறம் வாங்க, நீங்க போயிட்டு வாங்கப்பா, நான் பாத்துக்கிறேன். வீட்டுல யாரையுமே காணாம நான் வரது விஷயம் தெரிஞ்சு இங்க இருப்பாங்க. வா தம்பி, என்ன விஷயமா வந்திருக்கிற? ஏதோ காரணம் இல்லாத நீ வரமாட்டிய? ஆமாங்க, ஒரு காரணமா தான் வந்திருக்கிற. நான் சுத்தி வளர்ச்சி பேச விரும்பலைங்க. உங்க பொண்ணு தாமரைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அதனாலதான் நீங்க சம்மதம் பண்ணா மற்ற விஷயங்களை பேசியிருக்கலாம்னு சொல்லி அப்பாவை வர சொல்லியிருப்பேன். நல்ல விஷயம்தான், ஆனா என்னதான் இருந்தாலும் என் பொண்ணு விஷயமாச்சுல, பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். கேளுங்க, அதான் தப்பு இல்லை. ஆனா உங்க பொண்ணு ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த காலத்துல யாரு அப்பாவை வச்சு கேட்டுட்டு சரின்னு சொல்லியிருக்கிறா? என் பொண்ணை பத்தி எனக்கு நல்லா தெரியுமாப்பா. என் பேச்ச மீற மாட்டாப்ல. சரிங்க, உங்க பொண்ணுட்ட கேட்டுட்டு சொல்லுங்க. இப்படி ஒரு வாழ்க்கை வீடு தோடி வந்திருக்குது. உங்களுக்கு சம்மதம்னா நான் உங்க சம்மதத்தை நல்ல முடிவை எதிர்பார்க்கிறேன். கேட்டுட்டு சொல்லுங்க, நான் வர்றேன். ஒருவேளை
பொண்ணு எதுக்கு கல்யாணத்துக்கு இது வேண்டாம்னு சொல்லிடுவாப்லையா? சாச்சா